இயேசுவில் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்திய தத்துவத்தில் மகா வாக்கியங்கள் என்று நிறைய வார்த்தைகள் இருக்கிறது. அதில் ஒரு சில வார்த்தைகள் இப்படி போகிறது: அகம் பிரம்மசி, தத்துவம் அசி, இல்லைனா ஆயம் ஆத்மன். இந்த மூன்று மகா வாக்கியங்களுக்கும் ஒரே ஒரு அர்த்தம் தான். என்ன அர்த்தம்னா, அயம் ஆத்மன், நான் தான் ஆத்மா. ஆனால் இப்படி சொல்கிறதுக்கு பின்னணியில் என்ன இருக்குது அப்படின்னா, இந்த ஆத்மாவும் என்னை படைத்த பரமாத்மாவும் ஒன்று. ஸோ இதை நான் என்றைக்கு கண்டு உணர்கிறேனோ அன்றைக்கு நான் மோக்ஷா, முக்தி நிலையை அடைகிறேன் என்று இந்திய தத்துவம் சொல்கிறது. இன்றைக்கி நற்செய்தி நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, இதே கருத்தை இயேசு ரொம்ப அழகாக, ரொம்ப தெளிவாக, ரொம்ப அருமையான விளக்கத்தோடு இன்றைக்கி நான் சொல்கிறத நான் பார்க்குறேன். இயேசு மிகச்சிறந்த ஞானி என்பது இதில் வெளிப்படுகிறது. இன்றைக்கி ஆண்டவர் இந்த இரண்டாம் வருகையை பற்றி பேசுகிற பொழுது, அந்த இரண்டாம் வருகையில் ரெண்டு குழுவாக பிரிச்சுட்டு, அந்த வலது பக்கம் நிற்கிறவரையும் இடது பக்கம் நிற்கிறவரையும் பார்த்து ஒரு சில கேள்விகள் கேட்குறாங்க. அந்த கேள்விகளில் ஒன்று, நான் பசியோடு இருந்தேன், எனக்கு உணவு கொடுத்தீர்கள். நான் தாகமாக இருந்தேன், எனக்கு தண்ணீர் கொடுத்தீர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது, பக்கத்தில் நிற்கிறவங்க கேட்குறாங்க, நீங்கள் எப்போ ஆண்டவரே பசியோடு இருந்தீங்க? நீங்கள் எப்போ ஆண்டவரே தாகமாக இருந்தீங்க? நீங்கள் எப்போ ஆண்டவரே சிறையில் இருந்தீங்கன்னு கேட்ட உடனே ஆண்டவர் ரொம்ப அழகான பதில் சொல்கிறார். யாருக்கெல்லாம் நீங்கள் இந்த உதவியை செஞ்சீங்களோ, அப்படின்னா வெளியே இருக்கிற மனிதர்களுக்கு எப்பொழுதெல்லாம் இதை செஞ்சீங்களோ அப்பொழுதெல்லாம் அது எனக்கு தான் செய்யப்பட்டது, அங்கே நான் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ரொம்ப எவ்வளவு அழகான விளக்கம் பாருங்களேன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் எல்லாருக்குள்ளும் இருக்கிறேன். ஆண்டவர் எனக்குள்ளும் இருக்கிறார், உங்களுக்குள்ளும் இருக்கிறார். நீங்கள் சந்திக்கிற எல்லாருக்குள்ளும் இந்த இயேசு இருக்கிறார். அதை தான் இந்திய தத்துவம் சொல்கிறது, அயம் ஆத்மன், நான் தான் கடவுள், எனக்குள்ள கடவுள் இருக்கிறார். இது பழைய ஏற்பாட்டினுடைய தொடக்கத்தில் பாருங்களேன். கடவுள் எப்படி படைச்சாராம்? மனிதனை படைக்கிற பொழுது கடவுள் மனிதனை தன் உருவிலும் சாயலிலும், சாயல்னது கடவுளை போல, அதன் பிறகு என்ன பண்ணுறாராம்? தன்னுடைய உயிர் மூச்சை ஊதுகிறார். இதெல்லாம் என்ன சொல்லுதுன்னா, கடவுளுடைய பிரசன்னம் எனக்குள்ளே இருக்குது, நான் கடவுளுடைய பிரசன்னத்தால் நிரப்பப்பட்டிருக்கிறேன். அப்படின்னா கடவுள் எனக்குள்ளே தானே வாழ்கிறாங்க, கடவுள் எனக்குள்ளே இருக்கிறாங்க. எனக்குள்ளே மட்டும் இல்லை, நான் சந்திக்கிற எல்லா மனிதருக்குள்ளும் இருக்கிறார். இதை தான் பவுலடிகளார் எழுதுகிறார், நீங்கள் பரிசுத்த ஆவியின் ஆலயம், கடவுள் உங்களுக்குள்ளே தான் குடிகொண்டிருக்கிறார்னு எழுதுகிறார். எவ்வளோ அழகான உண்மை பாருங்கள். இன்னும் யோசித்து பாருங்கள், நற்கருணை உட்கொள்கிறீங்க, நற்கருணையில் யார் இருக்கிறா? இயேசு இருக்கிறார். அப்படின்னா அந்த இயேசு தானே உங்கள் உடலாக மாறி இருக்கிறாங்க. அப்போ இயேசு நம்ம எல்லாருக்குள்ளே இருக்கிறாங்க. அதுதான் இயேசு சொல்கிறாங்க, நீ சக மனிதனுக்கு உதவி செய்கிற பொழுது நீ எனக்கு தான் உதவி செய்கிற. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கிரியேஷன்ஸ், எல்லா படைப்புகளுக்குள்ளேயும் இயேசு கடவுள் இருக்கிறார். ஆனால் நமக்கு கடவுள் எங்கே மட்டும்தான் கண்ணுக்கு தெரிவார்? கோயிலுக்குள்ளே மட்டும்தான் கண்ணுக்கு தெரிவார். நம்ம கடவுளை கோயிலுக்குள்ளே மட்டும்தான் பார்க்க பழகியிருக்கிறோம். இன்றைக்கி இயேசு இல்லை, கொஞ்சம் கோயிலை விட்டு வெளியே வாங்க. கோயிலுக்குள்ளே இல்லை அப்படின்னு சொல்ல வரலண்ணா, கோயிலுக்குள்ளே இருக்கிறாங்க ஆண்டவர், நிச்சயமாக. ஆண்டவர் இன்னும் அதை தாண்டி வர சொல்கிறாங்க, கொஞ்சம் அதை தாண்டி வாங்கின, கோயிலை விட்டு வெளியே வாங்க, கோயிலுக்கு வெளியேயும் நான் இருக்கிறேன். நீ சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் நான் இருக்கிறேன். நீ காயப்படுத்தக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் நான் இருக்கிறேன். நீ அடுத்தவங்களை அடித்து நொறுக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் நான் இருக்கிறேன். நீ என்றைக்காவது மதிய உணவு கொண்டு போய் ஒருத்தனுக்கு உணவு கொடுக்குறியா? அவனுக்குள்ளே நான் இருக்கிறேன். ஒருத்தனுடைய பொருளை நீ வஞ்சிச்சு பறிச்சிருக்கிறியா? அவனுக்குள்ளே நான் இருக்கிறேன். ஒருத்தனை பார்த்து நீ கெட்ட வார்த்தை போடுறியா? அவனுக்குள்ளே நான் இருக்கிறேன். நீ யாரையாவது பார்த்து ஆறுதலான வார்த்தை சொல்கிறியா? அவனுக்குள்ளே நான் இருக்கிறேன். ஒரு நோயாளி மருத்துவமனையில் இருக்கிறார், நீ அவரை சந்திக்க போறியா? அவனுக்குள்ளே நான் இருக்கிறேன். ஒரு வயதான முதியவர் சாப்பிட வழி இல்லாமல் நிற்கிறார், ஒரு டீயோ வடையோ வாங்கி கொடுக்குறியா? அவங்களுக்குள்ளே நான் இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றார், நான் எல்லாருக்குள்ளே இருக்கிறேன்ப்பா, என்னை பாருங்க. அதுதான் ஆண்டவருடைய கட்டளைகளில் ஒன்று, தன்னை நேசிப்பது போல பிறரையும் நேசிப்பது. முதல் கட்டளைக்கு நிகரான கட்டளை அது. என்னது? கடவுளை முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு செய், முழு இதயத்தோடும் அன்பு செய்வது. அதற்கு இணையான ரெண்டாவது கட்டளை அடுத்தவங்களை அன்பு செய். ஏனென்றால் கடவுள் அங்கு இருக்கிறார். அன்பு மக்களே, கொஞ்சம் இன்றைக்கு யோசித்து பாருங்கள். இந்த பாசிட்டிவான விஷயத்தை இன்றைக்கி விட்டுட்டு கொஞ்சம் நெகட்டிவான விஷயத்தை கொஞ்சம் பாருங்களேன். எவ்வளோ ஈஸியாக அடுத்தவங்களை காயப்படுத்திடுறோம், எவ்வளோ ஈஸியாக அடுத்தவங்க மனசு புண்படும்படியாக நம்ம பேசிடுறோம், காரியங்களை செஞ்சிடறோம், மனசுக்குள்ளே யோசித்துடுறோம். இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாங்க, நீ காயப்படுத்துகிற எல்லா மனிதனுக்குள்ளும் நான் இருக்கிறேன்.
அப்போ அங்கே காயப்பட்டு கிடக்கிறது அந்த மனிதன் அல்ல, அந்த மனிதனுக்குள் இருக்கிற இயேசு, அந்த மனிதனுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர், அந்த மனிதனுக்குள் இருக்கக்கூடிய தந்தையாம் கடவுள். இதை இன்னைக்கு கொஞ்சம் யோசிங்க. அடுத்த மனிதர்களை காயப்படுத்துவதற்கு முன்பாக மனசில் வச்சுக்கொள்ளுங்க, நீங்கள் சந்திக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் கடவுளின் சாயல்களே, கடவுளின் உருவங்களே, அவர்களுக்குள்ளே கடவுள் இருக்கிறார். இந்த மனநிலையோடு நீங்கள் எல்லா மனிதர்கள்ட்டையும் போகிற பொழுது இந்த உலகம் ஒரு அற்புதமான அன்பு நிறைந்த உலகமாக மாறிவிடும் அன்பு மக்களே. எனவே இன்றைக்கு நீ பார்க்குற எல்லா மனிதர்களுக்குள்ளும் இருக்கக்கூடிய இயேசுவை உற்று நோக்க பழகுங்க தயவு செய்து. அதை மட்டும் ப்ராக்டிஸ் செய்யுங்க. பார்க்குற பொழுது ஆமாம் இவங்களுக்குள்ளே இயேசு இருக்கிறாங்க, இன்னொருத்தவங்களை பார்க்குறீங்களா அவங்களுக்குள்ளே இயேசு இருக்கிறாங்க, உங்கள் கணவரை பார்க்குறீங்களா நினைங்க அவங்களுக்குள்ளே இயேசு இருக்கிறாங்க, மனைவியை பார்க்குறீங்களா நினைங்க அவங்களுக்குள்ளே இயேசு இருக்கிறாங்க. நீங்கள் தெருவில் போகிறீங்க, ஒரு கடினமான நிலையோடு ஒரு மனிதர் நடந்து கொண்டிருக்கிறார், அவங்களுக்குள்ளே இயேசு இருக்கிறாங்க. மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு மனிதரை பார்க்குறீங்க, அவங்களுக்குள்ளே இயேசு இருக்கிறாங்க. எல்லாருக்குள்ளும் கடவுள் இயேசு இருக்கிறார். அதை மட்டும் இன்னைக்கு பார்க்க பழகுங்க. ரொம்ப அழகான வாழ்க்கையாக இந்த வாழ்க்கை மாறிவிடும் நான் நினைக்கிறேன். கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும். ஆமென்.